ஹலோ மக்களே, வெல்கம் டு சேவை கதிர் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, பொங்கல் பரிசு தொகுப்பு கடந்த ஜனவரி 8ஆம் தேதியிலேருந்து கொடுத்துட்டு வராங்க. நிறைய பேருக்கு வயசானவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கைரேகை வேலைன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க கைரேகை வேலைனாலும் பரவாயில்ல, அவங்க கவலைப்பட தேவையில்லை. கூட்டுறவுத்துறை ஒரு முக்கிய அறிவிப்பை விட்டுருக்காங்க. அதுதான் என்னன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா ரூபாய் 5587 கோடி விநியோகம் பண்ணியிருக்காங்க. தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா 1.86 கோடி குடும்ப அட்டைகளுக்கு பொங்கல் தொகுப்பு விநியோகம் கொடுத்துட்ருக்காங்க. பொங்கல் தொகுப்பு பரிசாக குடும்ப அட்டைக்கு தலா 3000 இருந்து இதுவரை 5587 கோடி ரொக்கம் விநியோகம் பண்ணியிருக்காங்க. 1.31 கோடி வேட்டி சேலைகள் விநியோகம் பண்ணியிருக்கிறதா தமிழக அரசு தகவல் வெளியிட்டிருக்காங்க. இப்போ இங்க பாத்தீங்கன்னா பொங்கல் பரிசு தொகுப்பு கூட்டுறவுத்துறை ஒரு முக்கிய நடவடிக்கை எடுத்திருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, ரேஷன் கடைகளில் கைரேகை சரியா பதிவாகாத முதியோர்களுக்கு கண் கருவிழி மூலம் சரிபார்த்து பொங்கல் பரிசு தொகுப்பை வழங்கலாம் என கூட்டுறவுத்துறை உத்தரவிட்டிருக்காங்க. முதியவர்களின் கைரேகை சரியாக பதிவு ஆகாததால் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்குவதில் சிக்கல் ஏற்பட்டதால் இந்த நடவடிக்கை என தகவல் வெளியாயிருக்கு. கடந்த 8ஆம் தேதியிலிருந்து மாநிலம் முழுவதும் பொங்கல் பரிசு வழங்கும் பணி நடைபெற்று வருகிறது. இதுதான் பார்த்தீங்கன்னா, இப்போ வயசானவங்க நிறைய பேருக்கு கைரேகை விழாதவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கண் கருவிழி மூலயமா அவங்கள செக் பண்ணி சரி பார்த்து அவங்களுக்கு பரிசு தொகுப்பு வழங்கணும்னு சொல்லி கூட்டுறவுத்துறை உத்தரவிட்டிருக்காங்க. உங்க வில்லேஜில் யாருன்னா வயசானவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கைரேகை வேலைன்னா நீங்க அவங்க கண் கருவிழி மூலயமா அவங்க ரேஷன் கார்டில் காட்டி அவங்களுக்கு பரிசு தொகுப்பை வாங்கி கொடுத்துருங்க. அவ்வளோதான் மக்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ மக்களே.